ஒரு கிராமத்து குளத்தில் லீசா என்ற தவளை பேசக்கூடிய சுறுசுறுப்பானவள். ரோபி என்ற நண்டு அமைதியான உழைப்பாளி. இருவரும் நல்ல நண்பர்கள். நட்பின் நம்பிக்கை. பறவைகள் வந்தால் லீசா எச்சரிக்கை கொடுப்பாள். பாம்புகள் வந்தால் ரோபி அவளை காப்பாற்றுவான். நம்பிக்கையோடு நாட்கள் சென்றன. உணவு கிடைத்த நாள் ஒரு நாள் மீனவர்கள் குளத்தில் நிறைய உணவை விட்டு சென்றார்கள். அதை முதலில் பார்த்தது ரோபி. லீசாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தான். லீசாவின் ஆசை லீசா மனத்தில். ரோபி இல்லையென்றால் இந்த உணவு எல்லாம் எனக்கே என்று பேராசை வளர்ந்தது. துரோகம். அப்போது ஒரு கொக்கு குளத்துக்கு வந்தது. லீசா போய் சொன்னாள். ரோபி அந்த கல்லுக்கு கீழே இருக்கிறான். ரோபியின் வேதனை. ரோபி தப்பித்தான். ஆனால் நண்பியின் துரோகத்தை உணர்ந்தான். மனம் உடைந்து குளத்தை விட்டே சென்றான். நாட்கள் கழிந்தன. ரோபி இல்லாததால் எச்சரிக்கை சொல்ல யாரும் இல்லை. கொக்கு வந்து லீசாவை பிடித்து காயப்படுத்தியது. தனியாக உட்கார்ந்த லீசா நினைத்தாள். உணவு மீண்டும் கிடைக்கும். ஆனால் இழந்த நம்பிக்கை திரும்ப வராது. நம்பிக்கை துரோகம். சிறிய லாபம் தரலாம், ஆனால் பெரிய வலி என உணர்ந்தாள்.